ஒரு வீட்ல சமையல் ரூம்ல ரகு விஜின்னு 2 எலிங்க இருந்துச்சு. நைட்ல அதுங்க சாப்பாடு தேட வர்றப்போ அங்க ஒரு பெரிய பூனை ஒளிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த பூனையோட தொந்தரவு தாங்க முடியாம எலிங்களால நிம்மதியா சாப்பிடவே முடியல. ஒரு நாள் 2 எலிங்களும் ஒன்னா பேசி ஒரு முடிவுக்கு வந்துச்சுங்க. இனிமேல் நம்மளால பூனைக்கு பயந்து வாழ முடியாது. அந்த பூனை எங்கே போகுது வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உஷாரா இருக்கலாம்லன்னு விஜி சொல்லுச்சு. ரகு யோசிச்சுட்டு, சரி ஒரு சின்ன மணி வாங்கி வந்து அந்த பூனையோட கழுத்துல கட்டிட்டா என்ன? மணி சத்தம் கேட்ட உடனே நாம ஓடி ஒளிஞ்சுக்கலாம். இப்படி பண்ணா ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம்ல ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துச்சு. விஜிக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு. செம்ம பிளான்டா, மணி சத்தம் நமக்கு அலர்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு உடனே எல்லா எலிங்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டுச்சு. மீட்டிங்ல ரகு இந்த திட்டத்தை சொன்னப்போ எல்லா எலிங்களும் பயங்கரமா கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுச்சுங்க. ஆஹா, என்ன ஒரு நல்ல ஐடியான்னு பாராட்டுனாங்க. அப்போ அந்த கூட்டத்தோட ஓரத்துல இருந்த ரொம்ப வயசான ரொம்ப அறிவான ஒரு எலி எழுந்து நின்னுச்சு. அது ரொம்ப அமைதியா, ரகு சொன்னது ரொம்ப நல்ல ஐடியா தான், இதுல யாருக்கும் மாட்டு கருத்து இல்ல. ஆனா இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, யார் போய் அந்த மணியை பூனையோட கழுத்துல கட்ட போறதுன்னு கேட்டது. அந்த வயசான எலி இப்படி கேட்ட உடனே அங்க இருந்த எல்லா எலிங்களும் அமைதியாயி பயத்துல மௌனமா நின்னுச்சுங்க. ஏன்னா மணியை கட்டுறதுன்னா பூனைக்கிட்ட ரொம்ப பக்கத்துல போய் அதோட கழுத்தை தொடணும். அது ரொம்ப ஆபத்தான வேலை. எந்த எலியும் அந்த வேலையை செய்ய துணியல, ஒரு எலியும் முன் வரல. கடைசியில மணியை கட்ட ஆள் இல்லாததால அந்த சூப்பரான பிளானும் வெறும் ஐடியாவாவே நின்னு போச்சு. நீதி, சும்மா பேசி பிளான் போடுறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த பிளானை செஞ்சு முடிக்கிறது தான் உண்மையான கஷ்டம்.